ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பச்சை சுண்டைக்காய வச்சு ஒரு காரக்குழம்பு ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே சுலபங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இதுல நெறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த சோகை இருக்கிறவங்க, வீக்கா இருக்கிறவங்கலாம் கட்டாயமா இத எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இது காம்போட இருக்கு. இந்த காம்ப இப்படி கிள்ளிட்டோம்னா ஈஸியா வந்துரும். மீதி இருக்கிற சுண்டைக்காய் எல்லாத்துலயுமே இது மாதிரி காம்பு நீக்கிக்கலாம். பாருங்க எல்லாத்துலயும் வந்து காம்பு எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப இதை ஒரு இடிகல்லுல சேர்த்து லேசா ஒரு 4-5 முறை தட்டினா போதும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஓவரா இடிச்சிட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற விதை முழுவதும் வெளியேறிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு சத்து கிடைக்காது. லேசா அது பாதியா உடைஞ்சா போதும். அந்த அளவுக்கு இருந்தா போதும். இதை இடிச்ச உடனேயே தண்ணியில சேர்த்துருங்க. வாழைக்காய், கத்திரிக்காய் மாதிரி தான் இதுவும் சீக்கிரமா கருத்துரும். அதனால தண்ணியில சேர்த்துக்கோங்க. மீதி இருக்க சுண்டைக்காயை நான் இடிச்சு எடுத்துட்டு வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான், எல்லா சுண்டைக்காயும் இடிச்சு எடுத்தாச்சு. உள்ள விதைகளோட தாங்க இருக்கு. அப்பதான் நமக்கு சுவையும் நல்லா இருக்கும், சத்தும் முழுவதுமா கிடைக்கும். நான் செய்யறதுக்கு சட்டியில செய்ய போறேன் இன்னைக்கு. நீங்க வீட்டுல இருக்கிற பாத்திரத்துல செஞ்சுக்கோங்க. சட்டி சூடானதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். காரக்குழம்புல நல்லெண்ணெய் சேர்க்கும்போது சுவை கூடுதலா இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதும் நான் கொஞ்சமா வெங்காய வடகம் சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 10 பல் பூண்டு உரிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதும் அதுலயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 6-7 சின்ன வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்க வேணும்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்துக்குமே முழுவதுமா இந்த குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க சின்ன வெங்காயம். இது ஓரளவுக்கு வதங்கினதும் இப்ப ஒரு 20 நம்பர் போல சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க. எல்லாமே முழுவதுமா இப்ப எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா கலரி விடுங்க. பாருங்க இப்ப சூப்பரா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஃபைனா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுங்க. இப்ப அடுப்பை சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலே குக் ஆகி சாஃப்ட் ஆகி கிடைக்கும். குழம்பை பொறுத்த வரைக்கும் காய்கறிகள், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கறது தாங்க டேஸ்ட். அந்த பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க நல்லெண்ணெயில. இப்போ சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிருக்கு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு நான் சின்ன சைஸ் எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு நான் புளியை கரைச்சி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம் இதோட. கூடவே தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துட வேண்டாம். அப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கும் போது சுண்டைக்காய் நிறம் மாறிடும், பச்சை கலர்ல இருக்காது.
இந்த ஸ்டேஜ்ல உப்பு, காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்ப இத மூடி போட்டு அடுப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சு 15லிருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க 20 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு சூப்பரா நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்ப நான் சின்ன துண்டு அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது சுவைய இன்னும் கூட்டி குடுக்கும். அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். நீங்க வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான் சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிருச்சு பாருங்க. அந்த சுண்டைக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சூப்பரா சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்ளோ உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது மாதிரி சுட சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்குங்க. நம்ம அடுப்புல இருந்து இறக்கிட்டோம். இருந்தாலும் சட்டியோட சூடுலயே அது இன்னும் கொதிச்சுக்கிட்டே இருக்கு. இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போதும், மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.